லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பெரும்பாலான குடும்பங்கள் 500 ரூபா சம்பளம் வாங்குறவங்கலேருந்து 1000 ரூபா சம்பளம் வாங்குறவங்கலேருந்து ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லி விவசாய நிலத்தை விவசாயத்திற்கு உகந்ததென்று எழுதி கொடுக்கிற இணை இயக்குனர், விவசாயிகளை நசுக்கும் போக்களை செயல்படக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இணை இயக்குனர் சங்கரலட்சுமி முதற்கொண்டு இந்த மக்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைமைகளை செய்து வருகிறார்கள். வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை நம்ம சுட்டி காட்டுறோம், பொது பிரச்சனைகளை சுட்டி காட்டுறோம். விழிப்புணர்வு செய்தியாக வேற நம்ம என்ன சொல்ல போகிறோம்? குடியே கெடுக்கும். இருசக்கர வாகனத்தில் போகிறாங்க, குடிச்சிட்டு வர்றாங்க, வாகனத்தில் வரக்கூடிய இவர்களை காவல்துறை மறித்து ஏன் குடித்து விட்டு வருகிறாய் என்று கேட்கிறார்கள். அரசாங்கம் விற்கிறது என்று சொல்கிறான். வாங்கிட்டு போய் நீ வீட்டில் கூட எதுக்கு போகும்போது போதையில் போகிறேன்னு கேட்குறாங்க. அவங்க காவல்துறை செய்ய வேண்டிய பணிகளை அவங்க சரியாக செய்கிறாங்க, அவங்கள நம்ம குறையாக சொல்லலை. ஆனால் இந்த குடி போதையால் அழிந்த குடும்பங்கள் எத்தனை? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் 4 குரூப்பு கள்ளச்சாராயம் காட்சி திருவெரும்பூர் காந்தி நகர் பகுதிக்கு ஏற்றி மிகப்பெரிய அளவுக்கு விற்பனை செய்தார்கள். அப்போ எங்கள் ஊரில் மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் குமார் என்பவர் சாராயம் கிடைக்காததனால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதன் பிறகு தான் பவர் அப்படின்னு, அதாவது பீப்புள் ஆர்கனைசேஷன் ஆஃப் வேர்ல்டு ஃபார் ஏஷன் ரைட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது உலக மக்கள் அடிப்படை உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு இயக்கம், அது பவர்னு சொல்லுவாங்க, பீப்புள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வரும். அந்த பவர் என்ற அமைப்பில் நான் ஒன்றிய செயலாளராக இருந்து செயல்பட்டேன், மாவட்ட செயலாளராக இருந்து செயல்பட்டேன். அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நான் கடுமையாக பாடுபட்டேன். எனது வயலில் இருக்கக்கூடிய 4 ஏக்கர் கரும்பை கொளுத்தினார்கள் கள்ளச்சாராய கும்பல். அப்படி நான் அனுபவப்பட்டுத்தான் நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இன்றைக்கு இருக்கிறேன், உங்கள் முன்பாக பேசி கொண்டிருக்கிறேன். பொதுநலம் என்பது திடீரென்று ஒரு நாளாக பொதுநலமாக வந்து விடாது. என்னுடைய வயலிலே அந்த தும்பன்னு சொல்லுவாங்க, ஊரல் போட்டிருந்தாங்க, அதை அரளக்கல்லை தூக்கி போட்டு உடைச்சிட்டேன். அதனுடைய தாக்கமாக 4 ஏக்கர் கரும்பை எரிச்சிட்டாங்க அந்த சாராய குரூப். அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிட்டு தான் அந்த ஊரை விட்டே நான் கிளம்புனேன். என் சொந்த ஊரை விட்டு கள்ளச்சாராயத்தை ஒழித்து விட்டு தான் ஒட்டுமொத்த மகளிர் மன்றத்தையும் நான் அவருடைய ஒத்துழைப்போடு ஆதரவோடு அந்த கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக மலையடிப்பட்டியிலிருந்து அகற்றி விட்டு தான் மலையடிப்பட்டியை விட்டு நான் கிளம்பினேன். அப்போ குடியே கெடுக்கும் என்று சொல்கிறாங்க. எத்தனை குடி! எங்கள் அப்பா சாராயம் எரிச்சிக்கிட்டு இருப்பார். அதாவது வயலில் வேலை பார்த்துட்டு சாயங்காலம் ஆனால் கொஞ்சோண்டு குடிக்கணும். தென்னங்கல் பணங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு குடிச்சிட்டு அப்படியே சுருண்டு விழுந்துருவாங்க. ஆனால் அது விஷச்சாராயமாக மாறி கள்ளக்குறிச்சியில் மாறி அந்த மலையடிப்பட்டி கிராமத்தில் கள்ளச்சாராயம் எரிக்கப்பட்டதல்லவா ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக. அது விஷச்சாராயமாக மாறி இருந்தால் 100 பேருக்கு மேலே இறந்துருப்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்தினால நம்ம அடிக்கடி புகார் மனுக்கள் அனுப்புறது, அந்த பவர் அமைப்பில் இருந்து வேலை செய்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சதுனால ஒரு குறைந்தபட்ச பயம் இருந்தது அந்த கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு. என்னை அடிக்க வருவார்கள், துன்புறுத்த வருவார்கள், தூங்கும்போது தலையில் கள்ள தூக்கி போடுறேன்பாங்க. இவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்தித்தேன். தனிநபராக இருந்து எனக்கு ஆதரவாக இருந்தது மகளிர் மன்ற இயக்கங்கள். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் என்னை மிரட்டுவார்கள், அரசியல்வாதிகள் மிரட்டுவார்கள். அனைத்து அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நான் பாடுபட்டேன். அந்த பவர் அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர் பொதுச் செயலாளர் செல்வராஜ், திருவெரும்பூர் காட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய செல்வராஜ் அவர்கள் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். இப்போ அந்த அளவுக்கு இருந்த அந்த கள்ளச்சாராயத்தெல்லாம் ஒழிச்சோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சரக்கு நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம செய்தி வெளியிருக்கோம். இந்த பக்கம் தமிழ்நாட்டில் ஒரு 10 பேர், பாண்டிச்சேரியில் ஒரு 10 பேர், 2 பேரையும் முழு உடல் பரிசோதனை செய்யுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு கல்லீரல்லேருந்து மண்ணீரல்லேருந்து எல்லாமே கெட்டு போயிடும், கிட்னிலேருந்து. ஆனால் பாண்டிச்சேரியில் இருக்கிறவனுக்கு பெரிய அளவுக்கு லைட்டாக போய் அழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற 10 பேர்த்துக்கு அழுகி போயிருக்கும், கிட்னிலேருந்து எல்லாமே, லிவர்லேருந்து. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சரக்கு எல்லாம் மோசமான சரக்கு, மலாசஸ் அதிகமாக கலக்கக்கூடிய சரக்கு, கடைசி கழிவடையில் தயாரிக்கப்படக்கூடிய சரக்கு. இதனைத்தான் விழிப்புணர்வுவாதிகள் பல பேர் சொல்கிறாங்க. பெட்ரோல் டீசலையே மூலிகை பெட்ரோலை கொண்டு வாருங்கள் என்று ராமல் பிள்ளை சொல்லுகிறார். கேட்கிறார்களா இவர்கள்? இந்திய அரசியல்வாதிகள் கேட்கிறதா? இந்திய சட்டம் கேட்கிறதா? எதுவும் கேட்கவில்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடியுரிமை மக்கள் 110 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு சாகணும். ஆனால்
வெளிநாடுகளில் இந்தியாவை தவிர பல நாடுகளில் 50 ரூபா 60 ரூபா தான் பெட்ரோல். கச்சா எண்ணெய் எந்த அளவுக்கு குறைந்தாலும் சரி இவர்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவே மாட்டார்கள். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்தந்த மாநில அரசும் மத்திய அரசும் உடன்படிக்கை வைத்துக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதில் பாஸ்டாக்ல மாசம் ஆனால் வருஷத்துக்கு 3000 ரூபா கட்டுன்னு சொல்லி அதில் ஒரு கொள்ளை. ஒரு மாவட்டத்திற்கு எத்தனை சுங்கச்சாவடி இருக்க வேண்டும் என்ற விதிமுறையே கிடையாது. ஒரு மாவட்டத்துக்கு 4 சுங்கச்சாவடி இருக்கு. எவ்வளவு பணம் இவர்கள் சேர்த்து கொண்டே இருப்பார்கள். போதும் என்ற மனமே பொன் செய்யும் என்கிற மருந்து, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வார்கள். அந்த மனமே இவர்களுக்கு வருவதில்லை. அடுத்தவங்க சொத்தை ஆட்டைய போடுறது, சொந்தக்காரன் சொத்தை ஆட்டைய போடுறது. தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. அடுத்தவங்க சொத்தை ஆட்டைய போடணும், அமுக்கணும், அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி. எனக்கு உண்மை தகவல் மட்டும் வந்தால் எந்த செய்தியும் நான் வெளியிட அச்சப்பட மாட்டேன். நில அபகரிப்பு, நில மோசடி என்பது தமிழ்நாடு முழுவதுமாக நடந்து கொண்டு இருக்குது. வருவாய்த்துறையில் தான் இந்த நில மோசடி அதிகமாக நடக்குது. இதனையெல்லாம் தட்டி கேட்க வேண்டும், விழிப்புணர்வு இருக்கணும். பக்கத்து வீட்டில் அடிச்சுக்கிட்டா செத்துக்கிட்டா என்னன்னு நம்ம கேட்காமலாம் இருக்கக்கூடாது. முன்னாடியெல்லாம் பக்கத்து வீட்டில் சண்டைனா ஏன்டா அவன் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் ரங்கநாதர் கோயிலுக்கு சங்கிலியர் கோயிலுக்கு சாமி கும்பிட போனால் நான்லாம் கும்பிடுவேன். இப்பயும் அப்படி தான் கும்பிட்றேன். எல்லாருமே அப்படி தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். கடவுளே முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும், கடவுளே ரங்கநாதா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கடவுளே முருகா முனியப்பன் செத்து போயிடணும், நாகராஜுக்கு ஏதாவது நடக்கணும், சுப்பிரமணிக்கு ஏதாவது நடக்கணும், அவன் கால் ஒடையணும் கையை ஒடையணும், இப்படி தான் வேண்டிக்கிறாங்க. செய்வனை, வஞ்சனை, சூழ்ச்சி, அடுத்தவன் சொத்துக்களை ஆட்டையை போட்டுவிட வேண்டும் என்ற கேவலமான புத்தி. அந்த கேவலமான புத்தி இருக்கிறவர்கள் எவனும் உருப்பட மாட்டான். நீங்கள் குடித்து விட்டு அழிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் குடிப்பதால் உங்கள் வீட்டு மனைவி தாலியை இழக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. தினமும் கோட்டர் பிரியாணியும் குடிச்சிட்டு வர ஒரு நாள் கிட்னி லிவர் எல்லாம் அழிஞ்சு போயிடும். சோழி முடிஞ்சு போச்சு, எவனும் உன்னை காப்பாற்றம்தான். அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் முதல்ல ஒவ்வொருத்தரும் அவர்கள் வீட்டில் உள்ள கணவர்கள்ட்ட, தம்பிகிட்ட, அண்ணன்ட்ட, தம்பிக்கிட்ட எல்லாத்துலையுமே சத்தியம் வாங்க. இனிமேல் குடிக்காத, சிகரெட் கொடுக்காத, பீடி குடிக்காத, கஞ்சா குடிக்காத, எதையுமே கெட்ட பழக்க வழக்கங்கள், உடலுக்கு தீங்கான எதையும் நீ செய்யாத என்று சத்தியம் வாங்கி கொள்ளுங்கள். ஒரு நல்ல விழிப்புணர்வு செய்தியாக சொல்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் உங்களுடைய உடல் நலத்திற்கு தீங்கானவற்றை அகற்றிவிட்டு உடல் ஆரோக்கியத்திற்கு என்ன தேவை என்பதை பயன்படுத்தி, சிறுதானிய உணவு என்பதை தாண்டி உடலுக்கு தேவையான தானியம் கேழ்வரகு, கம்பு, சோளம். சிறுதானியம் என்று அதனை சிறுமைப்படுத்த வேண்டாம், அது பெருந்தானியம். அதுதான் நம் உடலுக்கு மிகப்பெரிய ஆகப்பெரும் சக்தியை கொடுக்கக்கூடியது. வயலில் முன்னொரு காலகட்டத்தில் உழுதுட்டு இருக்கும்போது கையில் கேப்பக்குழு இது வச்சு அதில் கொஞ்சம் தொட்டுக்கு வைப்பாங்க, அப்படியே சாப்பிடுவோம் நாங்களாம் சின்ன பிள்ளையில. அதுதான் உடலுக்கு ஆரோக்கியமாக இருந்தது. இன்னைக்கு எங்கள் அப்பாலாம் 80 வயசுக்கு மேலே வயலில் வேலை செய்கிறாருன்னா அவர் கேழ்வரகு, கம்பு, சோளம் சாப்பிட்டது தான் இன்னைக்கு அவருக்கு தெம்பாக இருக்கார். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் குடிபோதைக்கு அடிமையாகாமல் இருக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் சொல்லி வழங்க. அரசாங்கம் விற்கிதுன்னா நீ போய் ஏன்டா அந்த மூத்திரத்தை குடிக்கிறேன்னு சொல்லி சத்தம் போடுங்க, திட்டுங்க. குடியை கெடுக்கும் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு, ஒவ்வொரு குடும்பத்திலே உள்ளவர்களுக்கும் அவரவர்கள் உணர்த்துங்கள். நன்றி, வணக்கம்.